பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கடன் பாரம் மனிதனை நெருக்குகிறதா இருக்கிறது. கடன் மூலமாக கண்ணீரோடு அநேகர் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பை கட்டளையிடப் போகிறார். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளும் நேரம். இந்த 12ஆம் மணி வேளை என்பது அன்றைக்கு பவுலும் சீலாவும் துதித்த நேரம். அவர்கள் துதித்து ஜெயம் எடுத்த நேரம். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் கடன் நிமித்தமாக எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். உங்கள் படுக்கையிலே நித்திரையின்றி காணப்படலாம். ஒருவேளை உயிரை மாய்த்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். இல்லையேல் யாராவது ஒருவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்ற கண்ணீரோடு இருக்கலாம். நான் எத்தனையோ பேருக்கு நான் உதவினேன், எனக்கு உதவ யாருமில்லை என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், கர்த்தராகிய கிறிஸ்து உங்களை மீட்கப் போகிறார். பிதாவாகிய தேவன் உங்களை விடுவிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் எல்லாமே காலியாக இருக்கலாம். பாருங்கள், உங்கள் பாத்திரம் காலியாக இருக்கலாம். இதுபோல் பார்ட்டிஸ் எல்லாம் முன்னாடி இப்படி ஒரு பை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ ஜுவல்லரிலாம் கொடுக்குறாங்க. இப்படி உங்கள் பை கூட காலியாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த காலியான பாத்திரத்தை நீங்கள் வச்சுருக்கீங்களா? உங்கள் இருதயம் காலியாக இருக்குதா? உங்கள் கேஷ் பாக்ஸ் காலியாக இருக்குதா? கலங்காதிருங்க. தாவீதை நோக்கி பாருங்கள். இப்படி ஒரு பையை நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா அந்த பை உங்களுக்கு நிறைவை கொண்டு வரும்படிக்காய் வெறுமையான ஒரு பையை எடுத்துக்கோங்க. வெறுமையான ஒரு மணிப்பர்ஸை எடுத்துக்கோங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பாத்திரம் வெறுமையாக இருக்கிறது, இதை நிரப்ப உமாலே ஆகும்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். துக்கத்தின் பாத்திரத்தை சுமக்கலாம். வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கொடுக்க முடியாமல் சிக்கி தவிக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த வெறுமையான பாத்திரங்களை கர்த்தர் நிரப்புவார். இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாய்க்கால்களை நிரப்பப் போகிறார். ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் நிரம்பும் அதிசயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. சங்கீதம் 70 என்பது ஒரு விடுதலையின் அபிஷேக அற்புதமான சங்கீதம். இந்த பாத்திரங்கள் நிரம்ப வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை உங்கள் துதியினாலும் உங்கள் விசுவாச வார்த்தையினாலும் நிரப்ப வேண்டும். சங்கீதம் 70 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நினைப்பூட்டுதலாக பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது விடுதலை வேண்டும் என்பதற்காக, தேவனிடத்தில் சகாயம் வேண்டும் என்பதற்காக தேவனை நினைப்பூட்டுகிறார். இன்று இரவு வேளையிலே கர்த்தரை நினைப்பூட்டுவோம். நாம் கடனிலிருந்து விடுதலை வேண்டும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளியிலே வருவதற்கு கர்த்தருடைய சகாயம் வேண்டும். அதற்காக நம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நவமான ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். பொருளாதார செழிப்பை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், விடுதலையற்று இருக்கலாம். ஒரு வீடு வாங்க முடியவில்லை, ஒரு வீடு கட்ட முடியவில்லை. கட்டின வீட்டிற்கு ஃபினான்ஸில் லோன் போட்டு, பேங்கில் லோன் போட்டு கொண்டு போகக்கூடிய கண்டிஷனில் இருக்கலாம். வட்டிக்காரன் உங்களை நெருக்கி உங்கள் பிராணனை நீங்கள் விடலான்னு நினைக்கக்கூடிய சூழலாக இருக்கலாம். அப்பா, ஒரு சின்ன காரியத்தை நீர் செஞ்சீங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன், எனக்காக ஒரு காரியம் செய்ய மாட்டீரா என்று கேட்கலாம். இன்றைக்கு சங்கீதம் 118:25 என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று இன்றைக்கு கேட்கிறீர்களா? உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இன்று இரவு இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், சங்கீதம் 70 நீங்கள் 7 விசை வாசியுங்கள். 7 என்றால் முழுமை, 7 என்றால் பூரணம். இந்த இரவு தொடங்கி, இந்த அதிகாலை தொடங்கி 7 தினங்கள் தொடர்ந்து தேவனை நோக்கி மன்றாடுங்கள். இந்த சங்கீதத்தை 7 விசை வாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். தாவீது ஒரு நாளில் 7 தரம் ஆண்டவரை துதித்தார். இப்பொழுது இந்த சங்கீதம் 7 விசை வாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஃபினான்சியல் பிளாக்ஸ் உடைந்து போகும், பொருளாதார தடைகள் உடைந்து போகும், பொருளாதார நெருக்கடிகள் காணாமல் போகும். இன்றைக்கு உங்கள் கடன் பாரங்களோடு இருக்கிறீர்களா? அந்த கண்ணீரை கத்த மாற்றி கடன் பாரங்களுக்கு நீங்களாக்கி இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் பொருளாதார செழிப்பை கொடுக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? கலங்காதீங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். ஆவியானவர் அநேகர் கடனோடு போராடுகிறார்கள். எழுந்து செபி என்று சொன்னார். அப்பொழுது சங்கீதத்தை நினைப்பூட்டினார். நானும் உங்களுக்காக வாசிக்கிறேன். 7 விசை வாசிப்போம். 7 நாட்களுக்குள் பரிசுத்த அற்புத விடுதலை அனுபவித்து சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனே
என்னை விடுவியும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாடுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இலச்சை அடைவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே, தாமதியாதேயும். அவன் சொல்றான், ஆண்டவரை தாமதம் பண்ண நான் செத்துருவான் ஆண்டவரை. நீர் எனக்கு உடனே செய்யலைன்னா நான் உயிரை விட்டுருவான் ஆண்டவரை. வட்டிக்காரன் என்ன நெருக்கிறான், எனக்கு பதில் சொல்ல முடியலை. ஒருவேளை என்னை கொன்று போடுவானோ, சத்ருவானவன் என்னை அழித்து போடுவானோ என்று கலங்கலாம். இன்றைக்கு தாவீது சொன்னது போல தேவனை பார்த்து சொல்லுங்க, முழங்கால் படியிட்டு, தேவனே என்னை விடுவியும், இந்த கடன் பிரச்சனை என்னை விடுவியும், எனக்கு சகாயம் பண்ணும் ஆண்டவரை, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் ஆண்டவரை, நீர் வேகமாய் வாருன்னு சொல்லுவீங்களா? விடுதலை வேண்டுகிறவர்கள் கண்ணீரோடு சொல்லுங்க, ஆண்டவரே, கோடிக்கணக்கான கடன் பிரச்சனைகள், லட்சக்கணக்கான கடன் பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கான கடன் பிரச்சனைகள் என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, திருமணத்திற்காக ஆண்டவரை கொடுத்த பணம் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாமல் கண்ணீரோடு இருக்கிறார்களே, இழந்து போனதை மீட்டுக் கொடுக்கிற கர்த்தருடைய வல்லமை இவர்களுக்காக இறங்கட்டும். இவர்களுக்கு சகாயம் பண்ண கர்த்தர் தீவிரிப்பீராக. இவர்களுக்கு பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. தீங்கு நாட்களுக்கு இவரை தூரப்படுத்துவீராக. தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் பின்னிட்டு போவார்களாக. தாவீது எவ்வளவு வலியோடு சொன்னான், ஆண்டவரே, வெட்கத்தால் என்னை துன்புறுத்துகிறவர்கள், என்னை பார்த்து நிந்திக்கிறவங்க, இவனுக்கு என்ன, இவன் இப்படியாய் போய்விடுவான், இவன் வாழ்க்கைத்தோடு முடிந்துவிட்டு என்று சொல்லுகிறவர்கள் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் ஆண்டவரே, உம்மை தேடுகிற என் போன்ற ஜனங்கள் ஆண்டவரே, உம்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படும்படியாய் செய்யும். உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் யாவரும் உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடன் பாரங்கள் விலகட்டும் ஆண்டவரே. நீர் சொல்லி இருக்கிறீர், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. ஆண்டவரே, இந்த ஜனங்களை கடன் பாரங்களிலிருந்து விடுவிப்பீராக, பொல்லாத நோய்களிலிருந்து விடுவிப்பீராக, தீராத கடன் சுமை என்று விடுவிப்பீராக சுவாமி. தாவீது சொல்லியது போல, நானோ சிறுமையானவன், நானோ எளிமையானவன், தேவனே என்னிடத்தில் வாரும். நீர் எனக்கு ஒரு தொழிலை வாக்கிய பண்ணினால் ஆண்டவரே, எனக்கு ஒரு ப்ராஜெக்டை நீர் வாக்கிய பண்ணினால் ஆண்டவரே, ஒரு லீஸை நீர் எனக்கு வாக்கிய பண்ணினால் ஆண்டவரே, நான் செய்கிற ரியல் எஸ்டேட்டை நீர் எனக்கு வாக்கிய பண்ணினால் நான் உமக்கு சிலதையாகிலும் செய்வேன் என்று சொல்லி பல வருடங்களாய் காத்திருக்கிற பிள்ளைகளும் அற்புதத்தை காணாமல் இருக்கிறார்களே. இவர்கள் இன்றைக்கு விடுவிக்கப்படட்டும். தாவீது சொன்னது போல நீர் தீவிரமாய் வாரும், நீரே இவர்களுக்கு உதவி செய்யும், எபினேசராய் வாரும். எலியாவின் தேவனே, ஒரு விசை இவர்களுக்காக இறங்கும் சுவாமி. நீரே இவர்களுக்கு துணையாயிரும், இவர்களை விடுவிக்க தீவிரமாய் வாரும், தாமதியாதையும் சுவாமி. கடைசி வார்த்தை, கர்த்தாவே, நீர் தாமதம் செய்யாமல் என்னை விடுவியும், தாமதம் செய்யாமல் கடன்களின் என்னை விடுவித்து போடும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும் சுவாமி. தெய்வீக ஆசீர்வாதம் இவர்கள் குடும்பங்களை நிரப்புவதா. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி எங்களுக்கு உண்டு. எலியாவின் தேவன் அவர் தோற்றதே இல்லை. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி உனக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி உனக்கு உண்டு. எலியாவின் தேவனவர் தோற்றதே இல்லை. உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும், உங்கள் கண்ணீர் காலங்கள் ஜெயமாய் மாறும்.
இப்படி காலியா நீங்கள் வச்சிருக்கிற பாத்திரங்களை எல்லாம் கர்த்தர் இன்று இரவு நிரப்ப போகிறார். இந்த அதிகாலை வேளையிலே நிரப்ப போகிறார். நீங்கள் பார்க்க நேரத்தில் வெறுமையான பைகள் நிரம்ப போகிறது. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனால் உங்கள் பாத்திரத்துக்குள் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் இறங்கி உங்கள் கஜானாக்கள் எல்லாம் காசு வைக்கிறார். நீங்கள் ஜெயிக்க போறீங்க. கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகள் கற்பத்தின் கனியை வைக்கிறார். கட்டப்பட்டவர்களை கட்டுகள் உடைகிறது. புது புது வேலை வாய்ப்புகள் வருகிறது. செய்யப்பட்ட வேலைகளுக்கு உண்டான கூலிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. என் கர்த்தர் பெரியவர். அவர் உங்களை விடுவிக்க தீவிரமாய் இறங்கிவிட்டார். கர்த்தாவே தீவிரமாய் வந்து இவர்கள் கடன் பாரங்களுக்கு இவர்களை நீங்களாக்கும் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் அல்லவா? இந்த அதிகாலை இவர்களுக்கு விடுதலையின் காலையாய் மாறட்டும். நவமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் காலையாய் மாறட்டும். நீர் கொடுத்த அதிகாரம் நாமத்தில் இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரு ஏகரின் நல்லாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 5 அப்பம் 2 மீன் 5000 பெருகிறது போல இவர் வாழ்க்கையிலே பண புழக்கம் உண்டாயிருக்கட்டும். கைகள் பிரயாசங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. எப்படி தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தீரோ இவருடைய ஆசீர்வாதம் 10 மடங்காய் பெருகட்டும். ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு அறுவடை கண்டது போல இவர்கள் வேலையிலே கைகள் பிரயாசங்களை 100 மடங்கு அறுவடையை காணட்டும். உபாகம் 1:11 படி இவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி இவர்களை வர்த்திக்க பண்ணி மில்லியனியராக இவர்களை மாற்றுவீராக. ட்ரில்லியன்ஸ் இவர்களை அனுபவிக்கட்டும் தகப்பனே. கோடாகோடியாய் பெருகட்டும் ஐயா. கொடாகொடியாய் பெருகட்டும் ஐயா. ஆதியாகமம் 24:60 படி இவர்கள் கொடாகொடியாய் பெருகுவார்களாக. மல்கியா 3:10 படி இவர்கள் களஞ்சியங்கள் இடம் கொள்ளாமல் போகுமட்டும் பெருகட்டும். இவருடைய தொழில் ஸ்தலங்கள் வியாபார ஸ்தலங்கள் இடம் கொள்ளாமல் போகுமலும் பெருகட்டும். கடன் இன்றி வாழ கடன் கொடுக்கிற ஜனங்களாய் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருக்கிறபடினாலும் கர்த்தருடைய கிருபையின் கரம் இறங்கி அற்புதங்களை செய்கிறது. கர்த்தர் உங்களுக்காக தமது கரத்தை நீட்டுகிறார். பொக்கி சாலை உங்களுக்காக திறக்கப்படுகிறது. வானத்தின் அபிஷேகத்தினாலே அற்புதங்களை அனுபவிங்கள். இன்று இப்பொழுதே 7 விசை இந்த சங்கீதத்தை அறிக்கையிடுங்கள். என்றைக்கும் அறிக்கையிடுங்கள். 7 தினங்கள் ஆண்டவரை மிட் நைட்டில் பிடிங்க, நள்ளிரவில் பிடிங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். God bless you. Amen.